உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை நம்ம மக்களுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா எப்பேற்பட்ட அதிகார வர்க்கங்களையும் கூட நம்ம கொஞ்சம் அசைச்சு பார்த்துடலாம். அதற்கு ஆக சிறந்த உதாரணம் தான் சிஜேபி என்று சொல்லப்படுகின்ற பார்ட்டி, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்று சொல்லப்படுகின்ற இந்த பார்ட்டி. இந்த பார்ட்டி கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களாக டெல்லியவே அலற விட்டு இருக்கிறாங்க. அதிகார வர்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை அசைச்சு பார்த்துக்க இருக்காங்க. எதற்காக சிஜேபி டெல்லியில போராட்டம் பண்ணிக்க இருக்காங்க? இந்த சிஜேபி பார்ட்டி எவ்வாறு உருவானது? இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன? இந்த போராட்டத்திற்கு யார் யாரெல்லாம் ஆதரவு கொடுத்துக்க இருக்காங்க? யார் யாரெல்லாம் பிஜேபியினுடைய பி டீமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள்? குறிப்பாக தமிழ்நாட்டில் யார் யாரெல்லாம் பிஜேபியினுடைய பி டீமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள்? இது போன்று பல்வேறு வகையான தரவுகள் எல்லாமே இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துக்கலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால துணிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். சிஜேபி என்று சொல்லப்படுகின்ற அந்த பார்ட்டி, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி உருவான விதம் இருக்கு இல்லையா, இந்த உருவான விதமே ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்று. அதாவது என்னன்னா, நீதிமன்றத்துல ஒரு வழக்கு வருது. அந்த வழக்கு சம்பந்தமாக நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பு வந்து கொடுக்குறாங்க, கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்திய நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த இளைஞர்கள் கிட்டத்தட்ட கருப்பாம்பூச்சி போன்றவர்கள், சும்மா வெட்டியா இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இந்திய நாட்டில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் இல்லாத இளைஞர்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணும் விதமாக நீதிமன்றம் ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிடறாங்க. நம்ம இந்திய நாட்டினுடைய தலைமை நீதிபதி அவர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிடறாங்க. இந்த மாதிரி கருத்து தெரிவிச்ச உடனே, எங்களுடைய உரிமைகளுக்காக வேலை வாய்ப்புகளுக்காக நாங்க போராட்டி இருக்கோம், ஆனா எங்களை நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணும் விதமாக கருப்பாம்பூச்சின்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால என்ன பண்றாங்க, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற மாதிரி ஒரு பேர்ல ஒரு பேஜ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. எப்படி? காக்ரோச் ஜனதா பார்ட்டி. நம்ம இந்திய நாட்டை யார் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க? பாரதிய ஜனதா கட்சி. அப்ப பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாக திறனற்ற செயல்பாடுகள் இருக்கு இல்லையா, அந்த நிர்வாக திறனற்ற செயல்பாடுகளை விமர்சிக்கும் விதமாக யதார்த்தமா அவங்க என்ன பண்றாங்க, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி கோபத்தின் வெளிப்பாடுகளாக இவங்க இந்த கட்சியை ஆரம்பித்த உடனே, அதாவது சமூக வலைத்தளங்கள்ல ஆரம்பித்த உடனே, அதுல அதிக அளவிலான எண்ணிக்கையில் இளைஞர்கள் எல்லாருமே வாலண்டியரா அந்த பேஜ் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச உடனே இந்திய நாட்டுல இத்தனை இளைஞர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மீது கோபத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்களா அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில் தெரிய வருகின்றது. பாதிக்கப்பட்ட அத்தனை நபர்கள் இருக்காங்களே இந்திய நாட்டுல, வேலை வாய்ப்புகள் இல்லாம பாதிக்கப்பட்ட அத்தனை நபர்கள், அத்தனை இளைஞர்களும் என்ன பண்றாங்க, காக்ரோச் ஜனதா பார்ட்டியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சில நாட்கள்லயே இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து பல ஃபாலோவர்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய பேஜா வந்து மாறுது. அப்புறம் அந்த பேஜில் என்ன பண்றாங்க, தங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்றாங்க. மோடி அரசாங்கத்திற்கு எதிராக மோடி அரசாங்கத்தினுடைய நிர்வாக திறனற்ற செயல்பாடுகளை பலவற்றை அவங்க கண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ன ஐடியாலஜியை மையப்படுத்தி அவங்க இயங்குறாங்க அப்படின்னா, அம்பேத்கரிய ஐடியாலஜியை முன்னிலைப்படுத்தி அவங்க இயங்குறாங்க. இதை நம்ம சொல்லி ஆகணும். அம்பேத்கரிய ஐடியாலஜியை முன்னிலைப்படுத்தி இயங்குறாங்க. இப்ப சமீபத்துல கூட நீட் தேர்வு சம்பந்தமாக ஒரு போராட்டம் டெல்லி ஜந்தன் மந்தரில் நடந்துச்சு. அப்ப கூட இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய நிறுவனர், அதாவது இன்ஃபுளுசர் இருப்பாங்க இல்லையா, அவர் யாருன்னா அபிஜித் திப்கே. அவர் என்ன பண்றாரு, ஏர்போர்ட்ல இருந்து வருகின்ற பொழுதே கையில புரட்சியாளர் அம்பேத்கருடைய படத்தை அப்படியே கையில் ஏந்தியபடி வராரு. அப்ப அம்பேத்கருடைய ஐடியாலஜிய, அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக தான் ஒரு மிகப்பெரிய புரட்சியை நிகழ்த்திவிட முடியும் என்பது இங்க இருக்கிற காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவர்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கின்றது. அதனால சில மாதங்களுக்கு முன்பாக அவங்க டெல்லி ஜந்தன் மந்தர்ல அபிஜித் திப்கே அவர்கள் போராட்டத்தை மேற்கொள்றாங்க. இந்த போராட்டம் எதற்காக மேற்கொள்ளப்பட்ட போராட்டம் அப்படின்னா, நீட் தேர்வுல சில பல குளறுபடிகள் சமீபத்தில் நடந்துச்சு. குறிப்பாக நீட் தேர்வினுடைய அந்த வினாத்தாள் இருக்கு இல்லையா, இந்த வினாத்தாள் வந்து தேர்வு எழுதுவதற்கு முன்பாகவே வெளியில வந்துருச்சு, பல பேர் கிடைச்சிருச்சு. இதனை கண்டித்து தான் என்ன பண்றாங்க, இந்த சிஜேபி கட்சியினுடைய அபிஜித் திப்கே அவர்கள் போராட்டத்தை மேற்கொள்கின்றார். பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக நடைபெற்ற அந்த போராட்டத்துல கலந்துக்கிறாங்க. சரியா?
சோ இதனுடைய நீட்சியாகத்தான் என்ன பண்றாங்க, சமீபத்துல மறுபடியும் டெல்லி ஜந்தன் மந்திர்ல இந்த சிஜேபி பார்ட்டி மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. உண்ணாவிரதத்தை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒவ்வொரு நாளுக்குமே என்ன பண்றாங்க, அந்த சிஜேபி பார்ட்டியினுடைய போராட்டத்துல வாலண்டியரா கலந்து கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. பல பகுதிகளில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாமே சாறை சாறையாக இந்த சிஜேபி பார்ட்டி நடத்துகின்ற அந்த போராட்ட களத்துக்கு வாலண்டியரா போய் தங்களை இணைத்துக் கொள்கின்றார்கள். இந்த மாதிரி கூட்டம் பெருக 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 என்ன ஆகுது அப்படின்னா, ஆளுகின்ற மோடி அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை கொடுக்கின்றது. இதனுடைய நீட்சியாக இந்த போராட்டத்துல சுற்றுப்புற சூழல் ஆர்வலர் சோனம் வாங்சுங் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் என்ன பண்றாரு, இந்த போராட்டத்துல கலந்துக்கிறாரு. உண்ணாவிரதத்தை மேற்கொள்ள ஆரம்பிக்கின்றார். ஏறக்குறைய ஒரு 21 நாட்களாக அவர் உண்ணாவிரதத்துல இருக்கிறாரு. அதனுடைய நீட்சியாக அவருடைய உடல்நிலை மோசமாக மாறுகின்றது. இதனால அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் சோனம் வாங்சுங் இருக்கார் இல்லையா, அவரை வலுக்கட்டாயமா கொண்டு போய் மருத்துவமனையில சேர்த்துடுறாங்க. இந்த மாதிரி மருத்துவமனையில சேர்த்த உடனே இந்திய லெவல்ல இந்த செய்தி மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸா மாறுது. பிரேக்கிங் நியூஸா மாறின உடனே இந்திய நாட்டில் இருக்கிற அனைத்து மாநிலங்கள்ல இருக்கின்ற கட்சிகள், குறிப்பாக பாஜகவுக்கு எதிராக இருக்கின்ற கட்சிகள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க தங்களுடைய கண்டன குரல்களை பதிவு செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். அனைத்து மாநிலங்கள்லயுமே கண்டன குரலை பதிவு செய்ய ஆரம்பித்த உடனே அந்தந்த மாநிலங்கள்ல இருக்கிற அந்தந்த பார்ட்டியை சார்ந்த மக்களுக்கு டெல்லியில் நடைபெறுகின்ற அந்த போராட்டத்தினுடைய வீரியம் என்னவென்று புரிய வருகின்றது. அதனால இந்திய நாடு முழுமைக்குமே இருக்கின்ற மக்கள் என்ன பண்றாங்க, தங்களுடைய கண்டன குரலை பதிவு செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். குறிப்பாக பாஜகவுக்கு எதிரான தங்களுடைய கண்டன குரலை பதிவு செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். இந்த மாதிரிதான் இந்த கட்சி ஸ்டார்ட் ஆச்சு. இந்த கட்சி போராட்டத்தை முன்னெடுத்துச்சு. தற்பொழுது இந்த நொடி பொழுது வரைக்கும் கூட டெல்லியில் சிஜேபி கட்சியின் சார்பாக போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சரியா? இந்த இடத்துல இந்த போராட்டத்திற்கு யார் யாரெல்லாம் ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றத நமக்கு தெரிந்த தரவுகள் அடிப்படையில் பதிவு பண்ணிடுவாங்க. நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவை வழங்கியுள்ளார். அவர் ஆதரவு தெரிவித்த உடனே அவரு கர்நாடகாவில் கொஞ்சம் தெரிந்த முகம், அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் தெரிந்த முகம். இதனால இவர் ஆதரவு கொடுத்த உடனே மக்கள் மத்தியிலே இந்த செய்தி மிகப்பெரிய பேசுபொருளாக மாற ஆரம்பிக்கின்றது. பிரகாஷ்ராஜ் அவர்கள் இந்த சிஜேபி கட்சியினுடைய போராட்டத்திற்கு தங்களுடைய ஆதரவை வழங்கி இருக்கின்றார். சரிங்களா? இரண்டாவதாக இன்றைய தினத்துல நேரடியாகவே விசிகா நிறுவனர் அண்ணன் திருமா அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, களத்துக்கு போயிருக்காரு. களத்துக்கு போய் அந்த பார்ட்டியினுடைய ஆட்களை சந்தித்து தன்னுடைய ஆதரவு குரலை வழங்கியிருக்கின்றார். பிரஸ் மீட்டும் கூட கொடுத்திருக்கின்றார். தமிழ்நாட்டில இருந்து ஒரு மாநில கட்சியினுடைய தலைவராக நேரடியாக டெல்லிக்கே களத்துக்கு போய் அந்த போராட்டக்காரர்களை சந்தித்து தன்னுடைய ஆதரவை தெரிவித்த முதல் மாநில தலைவர் யார் பார்த்தோம்னா அது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான். வேற எந்த ஒரு கட்சியின் தலைவர்களும் தமிழ்நாட்டில இருந்து, கட்சியின் தலைவர்கள் நான் சொல்றது, தமிழ்நாட்டிலிருந்து நேரடியாக டெல்லிக்கு போய் ஆதரவை வழங்கவில்லை. அண்ணன் திருமாவளவன் தான் முதல் ஆளாக களத்திற்கு போய் ஆதரவை வழங்கியுள்ளார். சரிங்களா? இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல மிகப்பெரிய பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றது. மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ, நீதிக்காக யார் யாரெல்லாம் போராட்டம் செய்கின்றார்களோ அங்கெல்லாம் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவனுடைய கால்கள் பயணிக்கும் அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல பொதுநலவாதிகள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அண்ணன் திருமா அவர்கள் ஆதரவு வழங்கியிருக்கின்றார். அடுத்தபடியாக இன்றைக்கு காலையிலேயே ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, நேரடியாக களத்துக்கு போய் தங்களுடைய ஆதரவை வழங்கியுள்ளார். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாகவே இந்த சிஜேபி கட்சியினுடைய அபிஜித் திப்கே இருக்கார் இல்லையா, அந்த நிறுவனர், அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்திய நாட்டினுடைய எம்பிகள், பாஜகவுக்கு எதிராக இருக்கின்ற எம்பிகள் எங்களுக்கு ஆதரவை வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவர் ஆதரவு கேட்டிருந்தாரு. அதன் அடிப்படையில் தான் ராகுல் காந்தி அவர்கள் நேராக ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு. அண்ணன் திருமா அவர்கள் நேரடியாக ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ரஞ்சித் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த அடக்குமுறைகளை கண்டித்து தன்னுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றார். அதே மாதிரி நேற்றைய தினத்துல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களும் கூட தன்னுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றார். குறிப்பாக நீட் தேர்வை தடை செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி தன்னுடைய குரலை பதிவு செய்திருக்கின்றார் திரு ஜோசப் விஜய் அவர்கள். சரிங்களா? சரி, இப்படிதான் இந்த போராட்டம் ஆரம்பித்தது, இந்த கட்சி ஆரம்பித்தது. அதற்கு பின்பாக போராட்டமாக வடிவெடுத்தது. அதற்கு பின்பாக இங்க இருக்கிற இன்ஃபுளுசர்லாம் இருக்காங்க இல்லையா, இன்ஃபுளுசர், அதே மாதிரி அரசியல்வாதிகள், இவங்கெல்லாம் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இதுல எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, நீட் தேர்வின் மூலமாக தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட முதல் மாணவி யாருன்னு பார்த்தோம்னா அது அனிதா அவர்கள். அனிதா அவர்கள் தான்
தமிழ்நாட்டுல நீட் தேர்வின் மூலமாக பாதிக்கப்பட்ட முதல் நபர். சோ நீட் தேர்வின் மூலமாக பாதிக்கப்பட்ட உடனேயே தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனநாயக கட்சிகள் எல்லோருமே என்ன பண்ணாங்க, தங்களுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செய்தார்கள். எப்ப? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலகட்டத்தின் போது பயங்கரமா கடுமையா திமுக பயங்கரமா போராட்டம் பண்ணாங்க, விடுதலை சிறுத்தை கட்சி போராட்டம் பண்ணாங்க, கம்யூனிஸ்டுகள் பண்ணாங்க, காங்கிரஸ் பண்ணாங்க. தமிழ்நாட்டுல அத்தனை கட்சிகளுமே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். சோ தமிழ்நாட்டுல ஒரு ஆட்சி மாற்றம், அதிமுகவை தூக்கி எறிந்து விட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா அனிதா அவருடைய இறப்பும் கூட ஒரு முக்கியமான காரணம். சோ அதனாலதான் அதிமுக மீது கடுமையான அதிருப்தி. சோ அந்த அதிருப்தியினுடைய நீட்சியாக தான் திராவிட முன்னேற்ற கழகமும் கூட என்ன பண்ணாங்க, 2021 ஆட்சியை பிடிச்சாங்க. நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட என்ன பண்ணார்னா, நீட்டை ஒழிக்கும் ரகசியம் எங்கட மட்டும்தான் இருக்குது, வேற யார்கிட்டயுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஓப்பனாவே அவரு பிரகடனப்படுத்திக்கிட்டாரு. சோ தமிழ்நாட்டுல இருக்க மக்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, சரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏதோ ஆளுமை கிடையாது போலுக்க, அதனாலதான் அவரால் நீட்டை ஒழிக்க முடியல அப்படின்ற மாதிரி மக்கள் ஒரு முடிவுக்கு வந்துதான் என்ன பண்ணாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினாலதான் நீட்டை ஒழிக்க முடியும் போலுக்க அப்படின்னு நம்பி அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்தினார்கள். ஆனா யாரால், அதாவது நீட் எதிர்ப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த கூறுகள் மூலமாக ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு நீட் தேர்வுக்காக தான் டெல்லியில மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது, சிஜேபி பார்ட்டியின் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனா நம்ம தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதுவரை கூட இந்த சிஜேபி கட்சிக்கு ஆதரவை வழங்கவில்லை. சிஜேபி கட்சி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த போராட்ட குழுவினர் மீது காவல்துறை அதிகாரிகள் அடக்குமுறைகளை மேற்கொள்கின்றார்கள், தடியடி நடத்துகின்றார்கள். தமிழ்நாட்டில் பெரும்பாலான கட்சிகள் என்ன பண்றாங்க, தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்து விட்டார்கள். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதுவரை எந்த விதமான கண்டனங்களையும் பதிவு செய்யவில்லை. ஏன் பதிவு செய்யல? நீட் தேர்வு, நீட் எதிர்ப்பு மூலமாகத்தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. கடந்த 5 ஆண்டுகள்ல நீங்க ஆட்சி புரிஞ்சீங்க அப்படின்னா அதுக்கு நீட் தேர்வு எதிர்ப்பு என்பதும் கூட ஒரு முக்கியமான கூறுகளாக இருக்கின்றது. ஆனா இன்னைக்கு நீங்க பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து சிஜேபி கட்சிக்கு ஆதரவா எந்த ஒரு பதிவுகளுமே பதிவிடவில்லை என்றால் அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி வைக்க போகின்றதா? ஒரு ஆளுங்கட்சியாக இருப்பதை விட எதிர்கட்சியுடைய ரோல் தான் மிக முக்கியமான ரோல். அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது தமிழ்நாட்டில் எதிர்கட்சி, அது மட்டும் கிடையாது, அகில இந்திய லெவல்ல பாஜகவுக்கும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி தான். அப்போ ஒரு எதிர்கட்சியாக தன்கிட்ட இருக்கிற அத்தனை எம்பிகளையும் திரட்டி திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவுக்கு எதிராக சிஜேபி கட்சிக்கு ஆதரவாக போராட்டம் நிகழ்த்த வேண்டாமா? கண்டித்திருக்க வேண்டாமா? ஆனால் கண்டிக்கவில்லை. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரட்டை நிலைப்பாடு என்பது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. பாஜகவை எதிர்ப்பதற்கு இங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற முரண்பாடுகள் எல்லாத்தையுமே கலைத்து விட்டு அனைத்து கட்சிகளுமே ஓரணியில் திரண்டு பாஜகவுக்கு எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும். அதே மாதிரி சிஜேபி பார்ட்டிக்கு நம்ம ஆதரவை தெரிவிக்க வேண்டும். ஆனா இந்த இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் டபுள் கேம் ஆடுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. விசிக நிறுவனர் அண்ணன் திருமாவர்கள் சிஜேபி பார்ட்டிக்கு ஆதரவு கொடுத்துட்டாரு. இங்க விஜய் அவர்கள் நேற்றைய தினத்துல கண்டனத்தை பதிவு செஞ்சுட்டாரு. அதே மாதிரி இங்கிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் கண்டனத்தை பதிவு பண்ணிட்டாங்க. ராகுல் காந்தி நேரடியா களத்துக்கு போயிட்டு வந்துட்டாரு. ஆனா ஒரு கட்சியினுடைய தலைவராக, நான் சொல்றது தலைவராக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதற்காக இன்றளவும் கூட சிஜேபி பார்ட்டிக்கு ஆதரவை தெரிவிக்கவில்லை? என்ன காரணம் என்பதனை நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போடுங்க. சோ இதுதான் தற்பொழுது வரை நடைபெற்று கொண்டிருக்கின்ற அரசியல் சூழல். சோ சிஜேபி பார்ட்டியினுடைய போராட்டம் வெற்றி பெறட்டும், நீட் தேர்வு முழுமையாக ஒழிக்கப்படட்டும் என்பதை இந்த காணொலி வாயிலாக கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.